திருநெல்வேலியில் உள்ள உடன்பிறப்புகளே உங்க மேல மட்டும் நடவடிக்கை இல்லை, ஒட்டு மொத்தமா உங்க டைட்டானிக் கப்பலே முழுக போகுது அப்படிங்கிறப்ப நீங்க மட்டுமா சாவ போறீங்க, ஒட்டு மொத்த கட்சியுமே முழுக போகுது. கவலைப்ப நான் என்ன மட்டும் நீ நாளைக்கு காலையில செத்து போயிடுவேன், நான் உட்காந்து ரொம்ப வருந்துவேன், வேதனைப்படுவேன், கண்ணீர் விடுவேன் சிவா. ஒரு என்னோட சேர்ந்து ஒரு 1,00,000 பேர் சாவுறாங்கன்னா அவங்களும் சாவுறான் நானும் சாவுறேன்னு சந்தோஷமா இருப்பேன். அந்த மாதிரி ஒட்டுமொத்த திமுகவே 2026ல ஜல சமாதி, ஜீவ சமாதி, தோற்றம் அப்படின்னு அந்த கட்சிக்கு ஒரு தேதி இருக்கும். அது மரணம் அப்படிங்கிறது எப்படி 67ல காங்கிரஸ் தமிழகத்திலிருந்து துடை தெரியப்பட்டதோ, இந்த மொழி உணர்வு, இன உணர்வு, தமிழா இன உணர்வுக்குள், மொழி உணர்வுக்குள் சோற்றால் அடித்து பிண்டமே வடக்கு வாழுது தெற்கு தேயுது, ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க, ஆனா சோத்து பிழப்புக்கு வயிற்று பிழப்புக்கு வயிற்று ரப்பத்துக்கு மட்டும் மும்மொழி கொள்கையை நாங்க இது பண்ணி இந்த ஸ்கூலை வச்சு மெட்ரிகுலேஷன் மற்ற ஸ்கூலை வச்சு நாங்க பொழப்பு நடத்துவோம். ஆனா இல்லாத ஏழை பிள்ளைங்க படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம வேற மொழியை படிக்க விட மாட்டோம். இப்படி என்ன இவரு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பாரு, சிஐஏ, அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர், இப்படியே எப்ப பார்த்தாலும் பேசி ஒரு ஒரு கொதிக்கு பர்னிங் ஒரு சுச்சுவேஷன்ல தமிழ்நாட்டை வச்சு ஏமாத்துற உங்க நாடகத்தை, உங்க திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. நீங்க ஜென்மத்துக்கு தலையெடுக்க முடியாது. இன்னும் 4 அமாவாசைகள் உள்ளன பழனிசாமி என்ற பௌர்ணமி பிறப்பதற்கு.